ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கேசிங் குரு, உங்களுடைய வெற்றிக்கான சேனல் ஸ்ரீசக்தி 408. இன்றைக்கி 26ஆம் தேதி. இன்றைக்கி ஒரு ரிசல்ட் என்ன மாதிரி கேசிங் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம், எந்தெந்த நம்பர்லாம் நம்மளுக்கு வின்னிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி 3 மணிக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 80-15 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டில் 8, 4, 5, 9 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 4, 5 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னது 0, 5 அப்படின்னு ஸ்ட்ராங்கு 8, 0, 5 அப்படிங்கிறது. 8 வந்து 4 டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம ஸ்ட்ராங்குன்னு கொடுத்துருந்த 3 நம்பருமே போர்டில் உட்காந்துருச்சு. சரிங்களா? வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிசி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா? ஏ போர்டு வந்து 0, சி போர்டில் 5. ரிசல்ட்டின் அடிப்படையில் நேற்று அப்படி தான் ஏசி, இன்றைக்கும் ஏசி. ஏ போர்டில் 0, சி போர்டில் 5. ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு 8, 0, 5 கொடுத்துருந்தோம். அந்த 8க்கு 4 டிஜிட்டில் 8, 0 வந்து ஏ போர்டில், 5 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அருமையான வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 4 டிஜிட்டில் நம்ம வந்து ரிசல்ட் கணிப்பில் நம்ம எடுத்ததில் 1, 4, 6 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து 4 டிஜிட்டில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சார் சொல்லப்போனால் நாங்கள் ஏபிசியில் பாக்ஸில் 085 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆனால் 015 அப்படிங்கிறது பாக்ஸில் உட்காந்துருக்கு. 085 நான் கொடுத்துருந்ததில் 015. ஏசி 05 பாஸ் ஆகிருக்கு. நான் ஏபியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் 02ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் 01. சரிங்களா? கெஸ்ஸிங்கில் லைட்டாக ஒரு நம்பர் மிஸ்ஸு, அது பி போர்டில். அவ்வளோதான். ஒரு அருமையான வெற்றி கொடுத்துருக்கோம். பி போர்டு நேற்றும் பி போர்டில் மிஸ்ஸு, இன்றைக்கும் பி போர்டில் மிஸ்ஸு. 2 நாள் தொடர்ச்சியாக வந்து 4 டிஜிட்லேயும் எனக்கு வந்து உட்காரல. பி போர்ட்லேயும் கொஞ்சம் என்னை வச்சு செய்கிறாப்புல. பரவாயில்ல, ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏசி அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 4, 5 அப்படிங்கிறது ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு பம்பர், அதுக்குரிய கணிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். சம்மர் பம்பர் VR 96 27ஆம் தேதி நாளைக்கு உரிய வெற்றி கணிப்பு. நம்மளோட கெஸ்ஸிங்கில் எந்தெந்த மாதிரி நம்பர் இருக்குது அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். எப்படி எடுத்திருக்கேன்னு சொன்னால் 23ஆம் தேதி 1வது மாதம் வந்த ரிசல்ட் ஸ்ரீசக்திக்கும் அடுத்த நாள் தான், அதாவது கிறிஸ்மஸ் பம்பர் இருந்துச்சு. அதே மாதிரி போன வருஷ ரிசல்ட்டில் 26, 27, 26க்கு என்ன நம்பர் இருந்துச்சு, அது 27ஆம் தேதி என்ன ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி 2023, 22, 21 இந்த 3 வருஷத்துக்கு கெஸ்ஸிங் எடுத்து தான் நான் நாளைக்கு நடக்க போகிற சம்மர் பம்பருக்கு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அதனால் மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி ரிசல்ட்டு 81-59. நேற்று ரிசல்ட் வந்து 81-59. அதுக்கு ரிசல்ட் வந்து 80-15. 8க்கு 8 இறங்கிருச்சு. 0க்கு, அதாவது 1க்கு 0 இறங்கியிருக்கு, 5க்கு 1 இறங்கியிருக்கு, 9க்கு 5 இறங்கியிருக்கு. சரிங்களா? இதை வச்சு நம்ம எடுத்த கணிப்புகளில் தான் நான் நாளைக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் சொல்லப்போனால் 23ஆம் தேதி ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு, அதுக்கு 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் பம்பர் நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வெற்றி கணிப்புகள் எடுத்திருக்கோம். அதனால் ஒரு அருமையான கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு எந்த மாதிரி போர்டில் உட்காருது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து ஏபிசி பாக்ஸில் போட்டாலும் சரி, இல்லை டேரெக்டாக நம்ம போர்டில் இருக்கிறத எடுத்து ப்ளே பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். எந்தெந்த மாதிரி நம்பர் இருக்குது, எந்தெந்த மாதிரி நம்பர் உங்கள் கணிப்பில் வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்கள். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 80-15. அதுக்கு வந்து நம்மளுக்கு நாளைக்கு போர்டில் உட்காரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதுலேருந்து எடுத்த ரிசல்ட் இந்த நம்பர் எதுலேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கெஸ்ஸிங்கில் எந்தெந்த மாதிரி நம்பர் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து 80-15. சரிங்களா? இந்த 0க்கு நான் எடுத்திருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 7, 4. இன்றைக்கி 4 நம்பர் தான். ஒரு போர்டுக்கு 4 நம்பர் தான். அவங்கள்ட்ட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? 0க்கு வந்து 1, 5, 7, 4. அடுத்த இதே மாதிரி
பி போர்டில் வந்து இன்றைக்கி 1 பாஸ் ஆகிருக்கு. 1க்கு வந்து 8 7 0 4 சரிங்களா. உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 5க்கு 1 6 2 4 சரிங்களா. உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 80 15 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 0க்கு நான் 4 நம்பர் எடுத்திருக்கேன். பி போர்டில் 1க்கு 4 நம்பர், சி போர்டில் 5க்கு 4 நம்பர். இது எங்கேருந்துப்பா எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 22 23 24 இதே 26ஆம் தேதி 27ஆம் தேதிக்கு வந்த கெஸ்ஸிங் நம்பர் ஃபஸ்ட்டு. இரண்டாவது இந்த சம்மர் பம்பருக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் பம்பர்னு அப்படின்னு சொல்லிட்டு 24ஆம் தேதி 1வது மாதம் நம்மளுக்கு வந்த ரிசல்ட்டு, அதையும் ஒரு கணிப்பில் சேர்த்துருக்கேன். அதை வச்சு தான் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உண்மையிலே சொல்லப்போனால் இது தான் ரிசல்ட்டின் அடிப்படையில் எடுத்ததில் தான் நம்ம தினசரி வெற்றி 2 போர்டு 3 போர்டு கண்டிப்பாக உட்காருது. ஆல் போர்டு ஒரு 3 போர்டு 2 போர்டு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு உட்காந்து இருக்குது சரிங்களா. சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கணிப்பில் இருக்கட்டும். 4 7 1 9 ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து 4க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 7 அதே மாதிரி 1 4 7 1 ஸ்ட்ராங் அப்படிங்கிற நம்பரில் வந்து 4 7 1 ஆல் போர்டு பற்றி 4 7 1 9 சரிங்களா. உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு தான் வந்து நம்ம ஏசிபிசி எல்லாமே கணிச்சு கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்தலாம். ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லிடுறேன். ஏபி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 80 15 ஏ போர்டில் 1 சரிங்களா. அதுபடி பார்த்திங்கன்னா 18 57 70 44 48 57 17 10 சரிங்களா. நம்ம எடுத்த நம்பர் தான் உங்களுக்கு பாக்ஸில் போடாமல் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஏசிபிசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏசிபிசியில் உங்களுக்கு வந்து 11 56 72 44 16 76 72 51 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். ஏசி பிசியில் ஏபி ஏசிபிசி பிசி கொடுத்துட்றேன். பிசியும் உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்கள் கணிப்பில் பார்த்து இருக்கட்டும். 81 76 02 44 86 76 01 46 42 உங்களுக்கு இதில் உங்களோட கணிப்புகளில் ஒரு 3 போர்டு உட்காந்தாலும் நீங்கள் டேரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பர்களே சரிங்களா. ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 586 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 586 776 444 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். 784 406 101 502 476 771 ஏபிசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கணிப்பெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு 4 போர்டு வந்து நீங்கள் ஒரு 4 செட்டு போட்டு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம் நண்பர்களே சரிங்களா. அடுத்தது 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 8 ரிசல்ட்டு. இன்றைக்கி 8க்கு வந்து நான் எடுத்துருக்க நம்பர் வந்து 7 0 9 5 சரிங்களா. அதை வச்சு 75 76 01 01 97 81 55 72 04 04 77 86 91 42 பாக்ஸில் போடலை இருந்தாலும் உங்களுக்கு இங்கே ஒரு போர்டுக்கு இத்தனை நம்பர்ன்றது கொடுத்துருக்கேன். உங்களோட கணிப்புகளில் இதை வச்சு நீங்கள் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி. அப்படி பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏபிஏசிபிசியில் உங்களுக்கு போர்டில் உட்காந்தாலும் நீங்கள் டேரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புக்கான நம்பர் தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். ஒரு வெற்றி உறுதியான வெற்றி கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். அதனால் மறக்காமல் நம்மளோட உழைப்பிற்கு உங்களோட ஆதரவு மென்மேலும் வேணும். அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னியப்பா என்ன கதை அப்படின்னு சொல்கிறீங்களா, அதையும் சொல்கிறேன். 23 இங்கே எழுதுகிறேன். 23ஆம் தேதி 1வது மாதம் எஸ்எஸ் வந்து ரிசல்ட்டு 71 37 சரிங்களா. அதுக்கு எக்ஸ்மஸ் பம்பர் வந்து கிறிஸ்மஸ் பம்பர் வந்து 40 91 1க்கு 1 இறங்கியிருக்கு, 3க்கு 9 1க்கு 0 7க்கு 4 இந்த ஒரு பேட்டர்ன் இல்லாமல் போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா
13க்கு 613 ரிசல்ட்டு. இதே 23ஆம் தேதிக்கு 24ஆம் தேதிக்கு போன வருஷம் 2023ல் 23ஆம் தேதிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 713, 24ஆம் தேதி 613. அதுக்கு முன்னாடி இருக்க 2 வருஷத்துக்கு அதாவது ஒரு 4 வருஷத்துக்குரிய கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா சம்மர் பம்பர் வந்து ரெகுலராக இல்லை. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு பம்பர் வந்திருக்கு, ஜனவரி மாதத்தில் ஒரு பம்பர் வந்திருக்கு. அதனால் அவங்க எப்படி வின்னிங்கில் எப்படி போர்டு கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த மந்த்லி சார்ட்டை வச்சு நம்ம வந்து ரிசல்ட்டை வச்சு அது எடுக்கிறதுங்கிறது கரெக்டு தான். ஆனால் எந்த அளவுக்கு போர்டில் உட்காரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியாது. அதனால தான் நான் ஒரு 3 வருஷத்துக்குரிய ரிசல்ட்டை ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டு ப்ளஸ் இந்த வருஷத்தில் ஒரு ட்ரா நடந்திருக்கு. அது 23ஆம் தேதி ஜனவரி மாதம் ஸ்ரீசக்திக்கு கிறிஸ்மஸ் பம்பர் நடந்துச்சு. இதையும் ஒரு கணிப்பாக வைத்து அதே மாதிரி 3 வருஷத்துக்குரிய ரிசல்ட் நம்பரை ஒரு கணிப்பாக வச்சு தான் இந்த நம்பர் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். கால்குலேஷன் பண்ணி நான் எடுக்கலை, பவர் நம்பரை வைக்கல. அந்த இடத்துல ரிசல்ட்டில் என்ன மாதிரி நம்பர் உட்காந்துச்சு, அதுக்கு எப்படியெல்லாம் ஏ போர்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு இதுலேயே பாருங்களேன், சி போர்டுக்கு 1க்கு 1 அப்படியே இறக்கிட்டாப்புல. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் 3க்கு 3, 1க்கு 1, இதுக்கு ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் மாறி 7க்கு 6 வந்திருக்கு. அதே மாதிரி நாளைக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம், சைபருக்கு 1 கூட வரலாம். இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இங்கேயும் நம்ம நம்பர் எடுத்திருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லிடுறேன். சைபருக்கு 1 கூட இருக்கலாம், இல்லை சைபருக்கு 5 இருக்கலாம், சைபருக்கு 7 இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் போர்டில் அந்த ரிசல்ட் போர்டில் இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு 0 ஒரு போர்டு கம்மியாக இறக்கி, ஒரு உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு சைபர் இறங்கியிருக்குங்களா, அந்த மாதிரி 1க்கு சைபர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி காப்பி ரிசல்ட்டை அங்கேருந்து அது அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சாலும் வாய்ப்பு இருக்குது. இல்லை 100 அப்படின்னு ஒரு நாள் ரிசல்ட் வந்துச்சு, அந்த மாதிரி 444 ஒரே நம்பராக வைப்பா, ஒரு நம்பர் மட்டும் மாற்றுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வாய்ப்புகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0க்கு 4, 1க்கு 4, 5க்கு 4, 444 இந்த 8க்கு மட்டும் ஒரு போர்டு மாற்றி 9 வச்சு அடித்தான்னா அப்போ 9, 4, 4, 4 இப்படியும் வரலாம் வாய்ப்புகள். கணிப்பில் அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை இந்த 8க்கு வந்து 7, இந்த இடத்துல நம்ம 4 டிஜிட் 7 கொடுத்துருக்கோம். 8க்கு 7, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0க்கு 7, 1க்கு 7, 5க்கு 4 இப்படி கூட வரலாம். ஒரு கணிப்பு தான், இப்படி ஒரு உதாரணத்துக்கு வரலாம். ஏன்னா ரிசல்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த 2 ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு இந்த மாதிரி எப்படி இப்போ கேரண்டியாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஒரு சுற்றில் அப்படியே சுற்றி வர்றது தான், வேறு எதுவுமே மாற்றமே இல்லை. எல்லாமே ரிசல்ட்டின் அடிப்படையில் வர்றது தான். அந்த இடத்துல கேல்குலேஷன் மெத்தடு மிஷின் நம்பரை போட்டு குழப்பி ஒரு முடிவு கறதுக்கு ரிசல்ட்டில் எடுத்தாலே ஒரு 2-3 போர்டு உட்காரும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங் இருக்குது. அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் ஒரு தகவலாக சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லைப்பா எனக்கு இதில் எதுவுமே இல்லை, நான் வந்து நான் கேல்குலேஷன் மெத்தட்லேயே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்து மேட்ச் ஆகுது, போர்டில் எப்படி உட்காருது அப்படிங்கிறது. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஏபிசியில் போர்டில் எப்படி மாற்றி அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டில் எப்படி 2 போர்டு மாற்றி அடித்து ஒரு போர்டுக்கு அப்படியே அந்த நம்பர் கீழே இறங்கும். இல்லை 4 போர்டில் 3 போர்டு எல்லாமே வந்து மாற்றி இறங்கிட்டு ஒரு போர்டு மட்டும் அப்படியே கீழே இறங்கும். அந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சுங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த விவரங்களை சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் நான் சொல்கிறேன். உபயோகமாக இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்மளோட கெஸ்ஸிங்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம கொடுத்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கும் ஒரு அருமையான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கான நம்பர்ஸ் நாளைக்கு இருக்குது. சம்மர் பம்பர் PR 96 27ஆம் தேதிக்குரிய அருமையான கெஸ்ஸிங் உங்களுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம இன்றைக்கி வெற்றி கொடுத்த மாதிரி மென்மேலும் தொடரும். நம்மளோட வெற்றி கண்டிப்பாக உண்டு. நாளைக்கு 4 போர்டுக்கும் கண்டிப்பாக என்னுடைய உழைப்பு, என்னோட கெஸ்ஸிங் கண்டிப்பாக செட் ஆகும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அருமையான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு. ABACBC தெளிவாகவே கொடுத்துருக்கேன். பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் இல்லை இதில் இருந்த 3 போர்டுமே நான் டேரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணுறேன்ப்பா, என்னோட கணிப்பில் இது செட் ஆயிருக்குன்னு வச்சிங்களா, தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வீடியோஸை பாருங்கள். ஒரு அருமையான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக உண்டு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அனைவரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, ஒரு ஊக்கப்படுத்துங்க. அப்போ தான் என்னாலையும் என்னுடைய உழைப்புக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் நண்பர்களே. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான வெற்றியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.